ஹலோ ட்ரேடர்ஸ். ஓகே, இன்றைக்கி நம்ம ஃபாரெக்ஸ் மார்க்கெட் பார்த்துட்ருக்கோம். ஃபாரெக்ஸில் இது வந்து கோல்டு. ரொம்ப நாளாக 3 என்ட்ரி போயிருந்தது, க்ளோஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி டேட்டு வந்து 18/1/2024. போன வீடியோ பார்த்தவங்களுக்கு இதை அப்படியே கண்டினியூ பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு புரியும். ஓகே, கடந்த 2 மாதமாக நான் வீடியோ போட்டுட்ருக்கேன், 1.5 மாதமாக. அதை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு என்னென்னலாம் மூமெண்ட் நடந்திருக்கு எல்லாத்தையும் ஒழுங்காக புரியும். கண்டினியூவாக வீடியோ போடலனாலும் நடுவில் போட்ட வீடியோவை கரெக்டாக நீங்கள் மேட்ச் பண்ணிங்கன்னா எல்லாத்தையும் ட்ராக் பண்ணிக்கலாம். அதில் இந்த கோல்டு ஃபஸ்ட்டு என்ட்ரி கொடுத்தது, 2வது என்ட்ரி கொடுத்தது, 3வது என்ட்ரி கொடுத்தது, அதுக்கப்புறம் ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு. ஓகே, சில்வரு அதே மாதிரி தான். சில்வர் அந்த டைம் பண்ணலை. ஓகே, இது ஓகே. ஏயுடி கேடு எதுவும் வரல. ஏயுடி சிஹெச்எஃப் இது வேணான்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமே ரிவர்ஸில் தான் போயின்னு இருக்குது. ஏயுடி ஜேபிஒய் இதில் ஒரே ஒரு என்ட்ரி கொடுத்தது. அந்த ஒரு என்ட்ரி பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு. இது போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஏயுடி யூஎஸ்டி எதுவும் கிடையாது. ஏயுடி நியூசிலாண்டு கிடையாது. கேடு சிஹெச்எஃப் எதுவும் கிடையாது. இந்த என்ட்ரி ரிஜெக்டட்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ரேஞ்ச் எடுத்து கொஞ்சம் மேலே போயிருக்கு. சிஹெச்எஃப் ஜேபிஒய் இது அப்போ கொடுத்தது தான். அதுக்கப்புறம் ஒரு செல்லுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது கொஞ்சம் மூமெண்ட் மேலே போச்சுன்னா செல் என்ட்ரி கிடைக்கும். அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூவாக ஃபாலோ பண்ணலாம். இப்போதைக்கு இது எல்லாமே எதுவும் எடுக்க போகிறதில்ல. பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் மேலே மூவ் ஆகுதான்னு பார்க்கலாம். ஓகே, அடுத்தது கேடு ஜேபிஒய். கேடு ஜேபிஒயில் பார்த்தீங்கன்னா ஓகே ஒன்றும் கிடையாது. ஹீரோ சிஹெச்எஃப் பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி கொடுத்தது. ஒரு என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 2வது என்ட்ரி எடுக்கல, ஒரே ஒரு என்ட்ரி தான். ஒரு என்ட்ரி நல்லா பையில் போயிட்டுருக்கு, நல்ல ப்ராஃபிட் போயிட்டுருக்கு. இந்த இடத்துல க்ளோஸ் ஆக வேண்டியது, வெயிட் பண்ணுறோம். ஓகே, அடுத்த சிக்னல் வரத்துக்கு வெயிட் பண்ணலாம். அடுத்தது ஹீரோ ஜிபிபியில் எந்த சிக்னலும் வரல இது வரைக்கும். ஹீரோ கேடில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 இந்த என்ட்ரிலாம் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு ஆல்ரெடி. போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணியிருப்போம். நம்ம எல்லா என்ட்ரியும் ப்ராஃபிட்டில் தான் க்ளோஸ் பண்ணியிருப்போம். அடுத்தது ஹீரோ ஏடியில் ஒன்றும் கிடையாது. ஹீரோ ஜேபிஒயில் இது வரைக்கும் சிக்னல் வரல. ஹீரோ நியூசிலாண்டு கிடையாது. அடுத்தது ஹீரோ யூஎஸ்டி ரொம்ப நாளாக ஒரே ஒரு என்ட்ரி கொடுத்து செல்லு கொடுத்துருப்போம். அந்த செல் வந்து நேற்று க்ளோஸ் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம மார்க் பண்ணிடலாம். செல் என்ட்ரி முடிஞ்சிச்சு, இதோட சாப்டர் முடிஞ்சிச்சு. அடுத்தது நான் இது வரைக்கும் வரும்னு சொல்லியிருந்தேன், ஆனால் இங்கேயே முடிஞ்சிச்சு, ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே வந்து பை என்ட்ரி எடுக்கலாம். அப்போ வரும்போது நான் அப்டேட் பண்ணுறேன் அடுத்த வீடியோஸில். ஓகே, அடுத்தது ஜிபிபி ஏயுடி நல்லா மேலே போயிருக்கு. இன்னும் கொஞ்சம் மேலே போச்சுன்னா செல் என்ட்ரி கிடச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம அதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இப்போதைக்கு தேவையில்ல. ஜிபிபி கேடு எதுவும் இல்லை. ஜிபிபி சிஹெச்எஃப் பை என்ட்ரி ஒன்று கொடுத்தது சாஃப்ட்வேரு. அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தால் இங்கேருந்து இது வரைக்கும் ப்ராஃபிட் ஆகிருக்கும். இப்போ இந்த பை என்ட்ரி க்ளோஸ் ஆகிடுச்சு, இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த பையோட சாப்டர் முடிஞ்சிச்சு. நல்ல ரேஞ்சிலேயே மேலே போயிருந்தது, ஒரு பூஸ்ட் பண்ணி மேலே போய் செல்லு சிக்னல் வர ஆரம்பிச்சது. அவ்வளோதான். இந்த ரேஞ்சு நான் சொல்லியிருப்பேன். நான் இங்கே ரேஞ்சிலே போயிருக்கு. மோஸ்ட்லி இங்கே வந்ததுன்னா க்ளோஸ் ஆகும்னு சொல்லியிருப்பேன் ஏதாவது ஒரு வீடியோவில். அதே மாதிரி இங்கே க்ளோஸ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே போதான்னு பார்க்கலாம். மேலே போச்சுன்னா செல் சிக்னல் கிடைக்கும். அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணின்னு கீழே வரலாம். ஓகே, மோஸ்ட்லி கொஞ்சம் மேலே போச்சுன்னா வந்துடும். ஓகே, இது ஜிபிபி நியூசிலாண்டு அதே மாதிரி நல்லா மேலே போயிருக்கு. ஜிபிபி பேர் நிறைய மோஸ்ட்லி எல்லாமே மேலே போயிருக்கு.
எப்போ ரிவர்ஸ் ஆகுதுன்னு வாட்ச் பண்ணுங்கள். ஜிபிபி யூஎஸ்டி இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு. இந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய என்ட்ரி போயிட்டுருக்கு, ஆனால் ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். நான் இங்கே போன வீடியோவில் இந்த இடத்துல சொல்லியிருப்பேன் கீழே இறங்கணுன்ட்டு. அதோடவும் கீழே இறங்கிட்டு கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகிருக்கு. இப்போ கொஞ்சம் கீழே ரிவர்ஸ் ஆகி வந்ததுன்னா இதுவும் க்ளோஸ் ஆகிடும். அடுத்தது ஜிபிபி ஜேபிஒய் வந்து என்ட்ரி கிடைக்கல. ஒரே கொஞ்சம் மேலே போச்சுன்னா ஒரு என்ட்ரி கிடைச்சதுன்னா மேக்ஸிமம் ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஏன்னா அவ்வளோ ரேஞ்ச் எடுத்து மேலே போயிருக்கு. இது கொஞ்சம் நம்மளுக்கு கரெக்டான சிக்னல் இது கிடச்சதுன்னா கண்டிப்பாக செல்லுக்கு ரெடியாக இருக்கலாம். நம்ம ஜிபிபி ஜேபிஒய் பார்க்கலாம். நியூசிலாண்ட் கேடு இது ஒன்றும் கிடையாது. நியூசிலாண்ட் சிஹெச்எஃப் கிடையாது, எதுவும் என்ட்ரி இல்லை. நியூசிலாண்ட் ஜேபிஒய் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 வந்தது, நல்லா செல் போச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு ரிவ்யூஸ் எடுத்துகிட்டு 2 சிக்னல் கொடுத்தது. அதுக்கப்புறமும் கீழே வந்தது. இந்த இடத்துல நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். இப்போது கொஞ்சம் ரேஞ்சில் இருக்குது, பார்க்கலாம். இது எப்போ கீழே வரும்னு பார்க்கலாம். வந்ததுன்னா நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். நியூசிலாண்ட் யூஎஸ்டி ரொம்ப நாளாக இந்த என்ட்ரியை வந்து நான் இதை ஃபாலோ பண்ணி இங்கே சொல்லிட்டு இருப்பேன். நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கும்ன்ட்டு இன்னும் நல்ல ப்ராஃபிட்டு கொடுத்து பழைய என்ட்ரி எல்லாத்தையும் கவர் பண்ணி க்ளோஸ் ஆயிடுச்சு. இந்த என்ட்ரிலேருந்து இந்த என்ட்ரி வரைக்கும் மெகா ப்ராஃபிட் ஜாக்பாட்டு தான். இது ப்ராஃபிட் ஆகி நேற்று க்ளோஸ் ஆகிடுச்சு நைட்டு. ஓகே, இதோட சாப்டர் முடிஞ்சு. இந்த சாப்டர் வந்து நான் எப்படின்னா 1 2 3 மொத்தம் 8 என்ட்ரி சொல்லியிருப்பேன் நான் உங்களுக்கு. 4 5 6 7 8 இந்த 8 என்ட்ரியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் கொடுத்து க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த இடத்துல இதோட இந்த செல் என்ட்ரியை க்ளோஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்சு. அடுத்தது யூஎஸ்டி ஜேபிஒய் இப்போது செல் என்ட்ரி கிடச்சிருக்கு. இது வரைக்கும் வாட்ச் பண்ணாதவங்க அட்லீஸ்ட் இந்த என்ட்ரிலேருந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இந்த என்ட்ரி வந்து செல் கொடுத்துருக்கு யூஎஸ்டி ஜேபிஒய். இந்த என்ட்ரி எவ்வளோ தூரம் மேலே போதா கீழே வருதா இந்த என்ட்ரியை வாட்ச் பண்ண ஆரம்பிங்க. வாட்ச் பண்ணதுக்கப்புறம் தெரியும் இந்த செல்லு கொடுத்ததுக்கப்புறம் கீழே தான் இறங்குதா இல்லை மேலேயே போயிட்டுருக்கா. இதை நம்ம ஃபாலோ பண்ணலாம் புதுசாக வந்தவங்களுக்கு. ஓகே, யூஎஸ்டி சிஹெச்எஃப் இது ஒரே ஒரு என்ட்ரி கொடுத்தது. இந்த ஒரு என்ட்ரி கொடுத்து ரொம்ப நாளாக பைலியே போயிட்டு இருந்தது. இப்போது அதுவும் க்ளோஸ் ஆகிடுச்சு. மோஸ்ட்லி என்னென்னலாம் என்ட்ரி வெயிட் பண்ணியிருந்தோமோ எல்லாமே ப்ராஃபிட் கொடுத்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகே, இதையும் க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம இதுக்கப்புறம் செல்லுக்கு தான் நம்ம பார்க்கணும். அடுத்தது யூஎஸ்டி கேடு இது முடிஞ்சிச்சு போன இதுலேயே, ஆனால் நல்லா மேலே போயின்னு இருக்கு. செல் என்ட்ரிக்கு ரெடி ஆகுது. இது கொஞ்சம் வந்ததுன்னா செல் என்ட்ரி வந்துடும். ஓகே, இப்போது பார்த்தீங்கன்னா நிறைய க்ளோஸ் ஆகிடுச்சு, ப்ராஃபிட் கொடுத்து க்ளோஸ் பண்ணியிருக்கு. நிறைய பெரிய பெரிய என்ட்ரிஸ் எல்லாமே ப்ராஃபிட் கொடுத்து க்ளோஸ் பண்ணியிருக்கு. இது வரைக்கும் வாட்ச் பண்ணிங்கன்னா ஓகே. இப்போ நம்ம யூஎஸ்டி ஜேபிஒய் ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு ஒரு என்ட்ரி. அடுத்தது பழையசு வந்து நியூசிலாண்ட் ஜேபிஒய் ஓடிட்டுருக்கு செல்லில். மற்றபடி ஜிபிபி ஜேபிஒய் எதுவும் கிடையாது. யூஎஸ்டி இது ஓடிட்டுருக்கு ரொம்ப நாளாக. இது ஆக்சுவலி நம்ம என்ட்ரி வீடியோ ஸ்டார்ட் பண்ணும் போதில் தான் முன்னாடிலேருந்து இந்த என்ட்ரி கொடுத்துன்னு இருக்கு. அதனால் இது செல் ஆகி ப்ராஃபிட் கொடுக்குதான்ட்டு இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஜஸ்ட் அவ்வளோதான். பழைய வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகே, யூஎஸ்டி ஜிபிபி யூஎஸ்டி மட்டும். ஓகே, கோல்டெல்லாம் ரெகுலராக என்ட்ரி கொடுத்து க்ளோஸ் பண்ணியிருப்போம். ஈரோ யூஎஸ்டி ரெகுலராக நம்ம என்ட்ரி கொடுத்து ஒரே ஒரு என்ட்ரியை ஃபாலோ பண்ணி க்ளோஸ் காமிச்சிருக்கோம். ஓகே, ஈரோ கேடு அதுவும் பார்த்தீங்கன்னா என்ட்ரி கொடுத்து க்ளோஸ் பண்ணியிருப்போம். மோஸ்ட்லி எல்லாமே முடிஞ்சிச்சு. யூஎஸ்டி ஜேபி மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த ஃப்ரெஷ்ஷான என்ட்ரி ஏதாவது வந்ததுன்னா
கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஓகே, வேறு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.